ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா பூண்டை வந்து எப்படி ஈஸியாக உரிக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் பூண்டை இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். ஆனால் இதே பெரிய பெரிய விசேஷங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதுக்கு ரொம்பவே சுலபமாக உரிச்சிடலாம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும். ஒரு சாக்கு எடுத்துக்கோங்க. அந்த சாக்கில் பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அந்த உரிக்க வேண்டிய பூண்டு எல்லாத்தையும் போட்டு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இது மாதிரி கொட்டிடுங்க. இது நீங்கள் எத்தனை மூட்டை பூண்டு இருந்தாலும் நம்ம ஈஸியாக சூப்பராக உரிச்சிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம அதில் கொட்டிக்கிட்டாச்சு. கொட்டினதோட இப்போ நம்ம இது சேர்ந்து அடிக்கிறாங்க. அடித்தா தோல் தனியாக அந்த பூண்டு தனியாக அழகாக பிரிஞ்சு நமக்கு கிடைச்சிது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பூண்டாக உரிக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு உரிக்கிறது கஷ்டம். நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அடித்ததோட அந்த பூண்டு தனியாக தோல் தனியாக அழகாக ரிமூவ் ஆயிடுது. ஸோ இந்த பூண்டை ஈஸியாக பீல் பண்ணுறதுக்கு, ஈஸியாக உரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப 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 ஈஸியாகவும் சுலபமாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பெரிய பெரிய தேவைகள், பெரிய பெரிய ஃபங்க்ஷன், இதுக்கு செலிப்ரேஷன் பண்ணணும், சமைக்கணும், அதுக்கு நிறையா பூண்டு உரிக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே ஒரு பயன்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நல்லா அடிச்சுட்டாங்க. அடித்ததோட நான் உங்களுக்கு ஒரு பேசனில் கொட்டி நானே காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அழகாக தோல் தனியாக அந்த பூண்டு தனியாக வந்துருச்சு. அவங்களே எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்ததோடு நம்ம அந்த பூண்டெல்லாம் அழகாக பொறுக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தோல் அழகாக தனியாக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.